அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை வேகப்படுத்தி முடித்திருக்கிறோம். அரசியல் அங்கீகாரம் இல்லாத போது அதற்காக பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். அரசியல் அங்கீகாரம் வந்த பின்னால் முதலமைச்சரிடத்தில் எடுத்துச் சொல்லி விரைவாக அந்த திட்டம் துவங்குவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறோம். அந்த திட்டம் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிறது. தேங்காய் விலை விவசாயிகள் பெறுவதற்காக தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளிலே கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து பரீட்சார்த்த முறையிலே இன்றைக்கு அரசாங்கம் அதை செய்து கொண்டிருக்கிறது. பண்ணை சாரா கடன் ஒரு 23 ஆண்டுகளாக விவசாயிகள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் கோரிக்கையை ஏற்று சட்டமன்றத்தில் பேசி அரசாங்கத்திடத்தில் பேசி அந்த விவசாயிகளை எல்லாம் இன்றைக்கு பாதுகாத்து அந்த கடனை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு செய்திகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். வருகிற ஏப்ரல் மாதத்திலிருந்து டாஸ்மாக் கடைகளிலே விற்கப்படுகிற அந்த பாட்டில்கள் காலி பாட்டில்களாக தூக்கி எறியப்படுகிறது. அதையெல்லாம் டாஸ்மாக் நிறுவனம் திரும்ப பெற வேண்டும். அது ஏப்ரல் மாதத்திலிருந்து அனைத்து மாவட்டங்களிலும் நடக்கும் என்று தமிழக அரசு சொல்லி இருக்கிறது. இது நம்முடைய கோரிக்கை. சட்டமன்றத்திலே நாம் வைத்த கோரிக்கை. அதை ஏற்றுக்கொண்டுதான் டாஸ்மாக் நிறுவனம் மலைப்பகுதிகளிலே முதலிலே பாட்டில்களை திரும்ப பெற்றது. அந்த திட்டம் வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு 5 மாவட்டங்களில் அதை செயல்படுத்தினார்கள். இப்போது அனைத்து மாவட்டங்களிலும் ஏப்ரல் மாதத்திலிருந்து செயல்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் விவசாயிகளையும் கால்நடைகளையும் பாதுகாக்கின்ற ஒரு திட்டம். இதையெல்லாம் நாங்கள் பெருமையாகவே கருதுகிறோம்.